Hi friends, welcome to Non-Veg YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எப்படி HDD டிரைவை வந்து SSDயாக மாற்றுறது, அதே மாதிரி ஹைப்ரிட்டாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள், அதாவது மினிமம் ரெக்குயர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா Caddy ஒன்று தேவைப்படுது, ப்ளஸ் SSD டிரைவ் தேவைப்படுது. Caddy அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து CD டிரைவை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த Caddyயை ஃபிட் பண்ண போகிறோம். Caddyயில் வந்து நம்ம ஹார்ட் டிஸ்கை செட் பண்ணிக்க போகிறோம். SSDயை வந்து மெயின் டிரைவாக செட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம லேப்டாப்பை டிஸ்அசம்பிள் பண்ணி ஹார்ட் டிஸ்க் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்குவோம். Dell Vostro 2520 பார்த்தீங்கன்னா மேல் டாப்பை கழட்டினாலே நம்மளால் வந்து ஃபுல் பாடி ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து லேப்டாப்புக்கு லேப்டாப் டிஃபர் ஆகும். உங்கள் லேப்டாப்பில் வந்து ஒரு சில லேப்டாப்பில் பேக் சைடை ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கீபோர்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ கீபோர்டில் வந்து அந்த பின்னை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும். Dell Vostroவில் பார்த்தீங்கன்னா புல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ புல் பண்ணிங்கன்னா அந்த ஒயரை நீங்கள் தனியாக டிட்டாச் பண்ணிடலாம். இப்போ என்னோடய மிஷினில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 8GB ரேம் போட்டிருக்கேன். அதனால தான் நீங்கள் 2 ரேம் ஸ்லாட் பார்ப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பவர் சப்ளை. ஸோ இதையும் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும், அதாவது டிஸ்கனெக்ட் பண்ணணும். அடுத்தது மவுஸ் பேடுக்கான பின் பாயிண்ட்டு, அதையும் டிஸ்கனெக்ட் பண்ணிடணும். ஸோ அவ்வளோதான் நார்மல். இப்போ நீங்கள் இதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரூஸை அன்ஸ்க்ரூ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மேல் பாடியை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதை அன்ஸ்க்ரூ பண்ணுறதுக்கான இந்த ஸ்டார் டைப் ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து நீங்கள் வந்து Caddy வாங்கும்போது மேக்ஸிமம் Caddyலே கூட கொடுத்துட்றாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணியே நம்மளோட எல்லா ஸ்க்ரூஸும் அன்ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குன்னு தனியாக நீங்கள் எதுவும் ஸ்க்ரூ ட்ரைவர் வாங்க தேவையில்லை. மேலே அந்த ஸ்க்ரூ அன்ஸ்க்ரூ பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட்டு அந்த மேலே இருக்க அந்த டாப் வந்து ஒன் சைடு ஏதோ ஒரு கொஞ்சம் ஷார்ப்பான பொருளை வச்சு கொஞ்சம் தள்ளிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். அப்புறம் உள்ளே வந்து கிட்டத்தட்ட லாக் டைப் தான். ஸோ பொறுமையாக ஒவ்வொன்றா அப்படியே லேசாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸ்க்ரூ நல்லா லூஸ் ஆகிருக்கான்னு பார்த்துக்குங்க. நான் கொஞ்சம் ஸ்க்ரூ டைட்டாக இருந்து ட்ரை பண்ணேன். மறுபடியும் ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணோன்னே ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சிஸ்டத்தில் இருக்கிற 500GB ஹார்ட் டிஸ்க்கு. செகேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட்டு நீங்கள் லேசாக அப்படி புல் பண்ணிங்கன்னா, அவுட் சைட் புல் பண்ணிங்கன்னா ஹார்ட் டிஸ்க் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் இந்த செட்டப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஹார்ட் டிஸ்க்கை ஓப்பன் பண்ணிட்டு கூட ஒரு டைம் இந்த பின் நான் காமிச்சிருக்க மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா CD டிரைவை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறது. ஜஸ்ட்டு சிம்பிளான ஒர்க் தான். நீங்கள் ரொம்ப ஒரி பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இருக்க அந்த 4 கார்னரில் இருக்க 4 ஸ்க்ரூவை அன்ஸ்க்ரூ பண்ணிட்டு ஃப்ரண்ட்டில் இப்போ காமிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதையும் அன்ஸ்க்ரூ பண்ணிவிடுங்க. அன்ஸ்க்ரூ பண்ணிட்டு லேசாக அவுட் சைட் புல் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வாங்கியிருக்க Caddy வந்து 12.7mm Caddy, SATA 12.7mm Caddy. ஸோ அதை தான் இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். Caddyயில் வந்து நம்மளோட SSD டிரைவை வந்து ஃபிட் பண்ணி இந்த மாதிரி லேசாக புஷ் பண்ணிங்கன்னா CD டிரைவ், அதாவது இந்த Caddy வந்து ஃபிட் ஆகிடும். அடுத்தது நம்மளோட ஓப்பன் பண்ண ஹார்ட் டிஸ்கையும் இப்போ வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி திரும்ப ரீஃபிட் பண்ணிவிடுங்க. அதே பழைய இடத்துலையே ரீஃபிட் பண்ணிட்டு திரும்ப டாப்பையும் போட்டுட்டு மறந்துடாதீங்க, எப்போவும் இந்த பவர் சப்ளை வந்து மெயினாக கொடுக்கணும். பவர் சப்ளை கொடுக்கலன்னா உங்களுக்கு ஆன் ஆகாது. பவர் சப்ளை கொடுத்துட்டு மேலே திரும்ப கீபோர்டு ஃபிட் பண்ணிடுங்க. ஃபிட் பண்ணிட்டு இப்போ திரும்ப பவர் ஆன் பண்ணிங்கன்னா பிசி பவர் ஆன் ஆகிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்க அதே டேட்டா அப்படியே இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து புதுசாக போட்டிருக்க அந்த SSD டிரைவ் வந்து இனிஷியலைஸ் பண்ண போகிறோம்.
ஜஸ்ட்டு நீங்கள் வந்து கிரியேட் அண்ட் ஃபார்மேட் ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸ்டார்ட் மெனுவில். நீங்கள் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணோடனே அந்த இனிஷியலைஸ் ஹார்ட் டிஸ்க்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஜிபிடி கொடுத்து நீங்கள் வந்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்க் 0ல் நம்மளோட பழைய HDD இருக்குது, டிஸ்க் 1ல் வந்து SSD இருக்குது. ஆனால் அன்அலோகேட்டடாக இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து இதை அலோகேட் பண்ணுறதுக்கு வந்து இந்த அன்அலோகேட்டட் ஸ்பேஸ் மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ வால்யூம்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த நியூ வால்யூம் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்க SSDயை வந்து அலோகேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் மெயினாக எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் வேணுன்னா டிஸ்கோட நேமை மட்டும் வேணால் அப்டேட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி F அந்த நேம் வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். நான் ஜஸ்ட்டு என்ன காமிச்சிச்சோ அதை அப்படியே விட்டுட்டேன். F வந்துச்சு. ஸோ நீங்கள் அதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஓகே கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதுசாக வந்து அலோகேட் ஆகி ஒரு கோலன் க்ரியேட் ஆகிடும், F. ஸோ இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஜஸ்ட்டு க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கனாலும் எவ்வளோ மெமரி இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூட் ஃபைல் எல்லாமே நம்மளோட HDD ட்ரைவில் இருக்குது. அதை வந்து SSDக்கு மாற்றணும். அப்போ தான் SSD ட்ரைவை நம்ம வந்து இன்சர்ட் பண்ணோன்னே பூட் ஆப்ஷன் கிடைக்கும், மிஷின் லாகின் ஆகும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து க்ளோனிங் சாஃப்ட்வேர் ஒன்று எடுக்கணும். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா மெக்ரியம் ரிஃப்ளெக்ட். ஸோ இது மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. பட் மெக்ரியம் ரிஃப்ளெக்ட் பார்த்தீங்கன்னா UI வைஸில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் மெக்ரியமே எடுத்துக்கோங்க. இது வந்து ஃப்ரீ வெர்ஷன்லேயே நீங்கள் எல்லாமே பண்ணலாம். ட்ரையல் வெர்ஷன் 30 days இருக்குது. ட்ரையல் வெர்ஷன்லேயே எல்லாம் பண்ணலாம். இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ஜஸ்ட்டு மெக்ரியம் ரிஃப்ளெக்டை வந்து டவுன்லோட் பண்ணிவிடுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நார்மல் ஆஸ் யூஸ்வல் எப்படி நம்ம எல்லா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவோமோ அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இன்ஸ்டாலேஷன் நடந்துகிட்ருக்கு. இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சோடனே ஃபினிஷ் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ஃபினிஷ் கொடுக்கும்போதே வந்து மெஷின் ரீஸ்டார்ட் கேட்கும். ஒரு டைம் ரீஸ்டார்ட் கொடுத்துடுங்க. ஓகே, ஸோ மெக்ரியம் ரிஃப்ளெக்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸ்டெப் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா இப்போ C:'ல் இருக்க பூட் ஃபைல்ஸ் எல்லாமே நம்மளோட HDDயோட C:'ல் இருக்குது. இதை வந்து SSDக்கு வந்து நம்ம மூவ் பண்ணோம்னா தான் SSDயை நம்ம வந்து மெயின் ஸ்லாட்டில் கொடுக்கும்போது ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் வந்து மெக்ரியம் ரிஃப்ளெக்ட் அந்த சாஃப்ட்வேர் நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து லான்ச் பண்ணிக்கோங்க. லான்ச் பண்ணிட்டு அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோன் திஸ் டிஸ்க்னு வரும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் செலக்ட் டிஸ்க் டு க்ளோன், அதாவது மேலே இருக்கிறது சோர்ஸ், இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணுறது டெஸ்டினேஷன். இப்போ நான் ஆல்ரெடி வந்து நான் ஒரு டைம் வந்து ஃபுல்லாக க்ளோன் பண்ணதுனால எல்லா டிஸ்க்கும் காட்டுச்சு. ஸோ அதை டெலிட் பண்ணிட்டு இப்போ C மட்டும் நான் க்ளோன் பண்ணுறேன். நீங்கள் C வேணாலும் க்ளோன் பண்ணிக்கலாம், இல்லை எல்லா டிஸ்க்கும் வேணாலும் க்ளோன் பண்ணிக்கலாம். C மட்டும் க்ளோன் பண்ணுறதுக்கு சோர்ஸ்லேருந்து C:'ல் இருக்க டேட்டாவை மட்டும் டெஸ்டினேஷன் பார்ட்டுக்கு மூவ் பண்ணிவிடுங்க. ஒரே ஒரு விஷயம், இந்த சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷனில் மட்டும் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுங்க. ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா ஃபினிஷில் வந்து உங்களுக்கு ஒரு பாப்அப் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் செலக்ட் ஆகிருக்கும். அதில் செகண்ட் ஆப்ஷனை வந்து அன்செக் பண்ணிவிடுங்க. ஏன்னா நமக்கு வந்து XML பேக்கப் டெஃபினிஷன் ஃபைல் நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால் அதை நீங்கள் அன்செக் பண்ணிவிடுங்க. அன்செக் பண்ணிட்டு கன்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட்டில் ஒரு வார்னிங் வரும், அதாவது அந்த வார்னிங்கை வந்து செக் பண்ண சொல்லி ஜஸ்ட் அந்த வார்னிங்கை செக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக க்ளோன் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த க்ளோனிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். ஸோ இட் வில் டேக் அரௌண்ட் ஒரு 20 to 25 minutes எடுத்துக்கும். ஸோ நீங்கள் க்ளோன் கொடுத்துட்டு க்ளோன் முடிஞ்சதுக்கப்புறம் க்ளோன் சக்ஸஸ்ஃபுல்னு ஒரு மெசேஜ் கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்பு வந்து இது நெசசரின்னு இல்லை, மேண்டேட்ரி கிடையாது, ஆப்ஷனல் ஸ்டெப் தான். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சேஃப்டிக்காக ஒரு பேக்கப் எடுத்து வைக்கிறது. ஸோ நீங்கள் மெக்ரியம் ரிஃப்ளெக்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ISO ஃபைலாக ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஜஸ்ட்டு அதர் டாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா க்ரியேட் ரெஸ்கியூ மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அப்படியே டிஃபால்ட்டாக இருக்கிற வேல்யூஸை செக் பண்ணிட்டு டிஃபால்ட்டாக விட்டுருங்க. ஃபைனலாக ஓகே கொடுத்தீங்கன்னா இது ஒரு 2 minutesல உங்களுக்கு வந்து ஒரு பேக்கப்பை க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் பேக்கப் எந்த ஃபோல்டரில் வேணுமோ அங்கே போட்டுக்கலாம். நான் C டிரைவ் கொடுத்துருக்கேன். ஸோ C டிரைவில் இது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ISO ஃபைல் ஒன்று ஜென்ரேட் ஆகிருக்கும். அந்த ஜென்ரேட் ஆன ISO ஃபைலை வந்து நீங்கள் வந்து உங்களோட ஏதோ ஒரு USB டிரைவோ பென் டிரைவில் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸ்டெப் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எஸ்எஸ்டியை வந்து நம்ம வந்து மெயின் டிஸ்க்காக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம், ஹார்ட் டிஸ்க்கை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். பேனல்லாம் ஓப்பன் பண்ணி ஹார்ட் டிஸ்க் ரிமூவ் பண்ணிட்டு எஸ்எஸ்டியை மட்டும் உள்ளே வச்சுட்டு திரும்ப வந்து ரீஃபிட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து கீபோர்டை கனெக்ட் பண்ணிடுறோம், பூட் பண்ணுறோம். இப்போ எஸ்எஸ்டி வழியாக பூட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த மீன் டைமில் அந்த ஹார்ட் டிஸ்க்கை எடுத்து கேடியில் போட்டு ஃபிட் பண்ணி வச்சிடலாம். இப்போ நீங்கள் போய்ட்டு சி கோலனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 99.6 GB தான் காட்டும். பட் நம்ம யூஸ் பண்ண எஸ்எஸ்டி பார்த்தீங்கன்னா 480 GB. ஸோ ஏன் இந்த மிஸ்கான்ஃபிகரேஷன் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் வந்து ஃபுல்லாக அலோகேட் ஆகிருக்காது. ஸோ அதனால் நீங்கள் அந்த பார்ட்டிஷன்ஸ் போயிட்டு டிஸ்க் மேனேஜ்மெண்ட் போயிட்டு சி கோலனை கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் வால்யூம் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபுல் வால்யூமும் உங்களுக்கு வந்துடும். ஜஸ்ட் எக்ஸ்டெண்ட் வால்யூம் கொடுத்தோடனே உங்களுக்கு ஒரு பாப்பப் வரும். அதில் நெக்ஸ்ட்டு டபுள் டைம் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஒரு ஃபினிஷ் கொடுத்துருங்க. இதில் எதுவும் நீங்கள் மாடிஃபைலாம் பண்ண தேவையில்லை. அதில் இருக்க டேட்டாவை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு சி கோலன் வந்துட்டு ஒரு ரெஃப்ரெஷ் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 480 GB, அதாவது 446 GB 480 GBயில் யூஸபிள். ஸோ அது அப்படியே உங்களுக்கு காட்டும். ஓகே, அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம திரும்ப வந்து மெஷினை ஷட் டவுன் பண்ணிட்டு கேடியில் ஃபிட் பண்ணி வச்சுருக்க நம்மளோட HDD ஹார்ட் ட்ரைவை வந்து CD டிரைவ் ஸ்பேஸில் ஃபிட் பண்ணி அதை வந்து செகண்டரி மெமரியாக நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கான ப்ராசஸ் தான் இப்போ பண்ணிட்டுருக்கோம். CD டிரைவில் வந்து உங்கள் கேடியை போட்டு லாக் பண்ணிட்டு, நான் இப்போ வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ஜஸ்ட் ஒரு புஷ் கொடுத்தீங்கன்னா லாக் ஆகிடும். கரெக்டாக லாக் பண்ணிட்டு நீங்கள் திரும்ப வந்து மேலே அந்த டாப்பு ப்ளஸ் கீபோர்டெல்லாம் ஃபிட் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்கன்னா நான் ஃபிட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டேன், பவர் சப்ளை கனெக்ட் பண்ணாமல் விட்டுட்டேன். திரும்ப பவர் சப்ளை கனெக்ட் பண்ணிட்டு பவர் சப்ளை கொடுத்தோம்னா தோணியும் ஆன் ஆகிடுச்சு. இப்போ போயிட்டு நம்ம வந்து சி கோலனில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி டிரைவோட ஸ்பேஸும் இருக்கும், HDD டிரைவோட ஸ்பேஸும் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எகைன் அந்த டிஸ்க் மேனேஜ்மெண்ட், அதாவது கிரியேட் அண்ட் ஃபார்மட் ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷன்ஸ் போயிட்டு நம்ம வந்து இப்போ தேவையில்லாத HDDயில் இருக்க ட்ரைவ்ஸை டெலீட் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஹார்ட் டிஸ்க்லேருந்து SDDக்கு டேட்டாவை வந்து சி கோலனை மூவ் பண்ணிட்டோம். ஸோ இனி நமக்கு அந்த சி கோலன் ஹார்ட் டிரைவில் இருக்கிறது தேவையில்லை. ஸோ அந்த மெமரியை நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி டெலிட் கொடுங்க. 2 வார்னிங் மெசேஜஸ் வரும். அந்த 2 வார்னிங் மெசேஜும் என்ன கன்வே பண்ணணும்னா, பண்ணுறதுக்கு ஓகே வாங்குற மாதிரி ஒரு மெசேஜும், அடுத்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டெலிட் பண்ணுற இந்த மெமரியை வந்து திரும்ப பூட்டுக்கு யூஸ் பண்ண முடியாதுன்னு வரும். நமக்கு அது தேவையில்லை. ஸோ அதனால் டெலிட் பண்ணிவிடுங்க. இப்போ டெலிட் ஆன உடனே அந்த ஸ்பேஸ் ஃப்ரீ ஆகிடும். ஃப்ரீயான ஸ்பேஸை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் வால்யூம் கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிங்க. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. மேக்ஸிமம் நம்ம எல்லாமே பர்ஃபெக்டாக முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்க்ரூஸும் டைட் பண்ணுறது. ஏன்னா இப்போ நம்ம மோரர்லெஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஒரு ரீஸ்டார்ட்டும் பண்ணி பார்த்துட்டோம், பக்காவாக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த கண்டிஷனில் வந்து நீங்கள் வந்து திரும்ப வந்து டிஸ்அசெம்பிள் பண்ணிட்டு ஸ்க்ரூஸ் வந்து எல்லா ஸ்க்ரூஸும் போட்டு டைட் பண்ணிடலாம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம எந்த ஸ்க்ரூஸும் போட்டு டைட் பண்ணல. நீங்கள் இந்த மேல் டாப்பை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே லாக் டைப் தான். ஸோ ஜஸ்ட்டு ஜென்டலாக கார்னர்ஸில் புஷ் பண்ணிங்கனாவே லாக் செட் ஆகிடும். ஓகே, லாக் பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த பவர் சப்ளை அண்டு மவுஸ் பேட் இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணிவிடுங்க. கனெக்ட் பண்ணிட்டு மேலே இந்த டாப்பில் இருக்க 2 ஸ்க்ரூஸையும் டைட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம வந்து கீபோர்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். கீபோர்டை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஆக்சுவலாக காமிச்ச மாதிரி டாப்பில் பார்த்தீங்கன்னா 4 லாக்ஸ் இருக்கும். அந்த லாக்ஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீபோர்ட் லாக் ஆகிடும். ஸோ நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ வந்து மெஷினை வந்து ஒரு டைம் ரீஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இந்த மெஷின் கிட்டத்தட்ட எனக்கு 5 மினிட்ஸ் ஆகும். அதாவது நான் மெஷின் ஆன் பண்ணதுலேருந்து உள்ளே போய் ஒரு சாஃப்ட்வேர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் இனிஷியலைஸ் ஆகி பக்காவாக ரெடி ஆகிறதுக்கு எனக்கு 5 மினிட்ஸ் எடுத்துக்கும். பட் நான் இப்போ எஸ்எஸ்டியாக மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 30 செகண்ட்ஸில் வந்து என்னால் மெஷினை ஆக்சஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த லாக்டவுன் டைமில் நிறையா பேர் வந்து மெஷின்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டுருப்போம். பட் நீங்கள் புது மெஷின் வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட 60,000 70,000 வருது. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு
ஒரு ட்ரை தான். இந்த ஹார்ட் டிஸ்க் 480 GB 4700 அப்படி வருது. 4700 நீங்கள் 480 GB தான் யூஸ் பண்ணணுன்னு இல்லை, நீங்கள் கம்மியாகவே யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக பூட் ஆகி 30 செகண்டில் வந்து நமக்கு வந்து மெஷின் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு கான்ஃபிகரேஷன் வீடியோ தான். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், ரொம்ப டஃப்பான மெத்தட்ஸ் எதுவும் இல்லை இதில். ஸோ நீங்கள் ஈஸியாகவே மெஷினை வந்து ஸ்பீட் பண்ணிடலாம், ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்ஸ் இல்லை. ஸோ இது போன்ற நல்ல பயனுள்ள வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.